எல்லா திரும்ப ஈரோட்டில், ஒதுக்கூரில், காரைக்காலில், எல்லா திரும்ப கோயம்புத்தூர்லேருந்து அக்பர் முறை போகணும். அவரும் அவங்க நைட்லாம் ஏற்கனவே பயன் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். நம்முடைய அனைத்து தேவைகளையும் இடைவிடாமல் பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது தஅவத்தி கலிமான்னு சொல்றது, அழைப்பு விடுக்கும் கலிமா. அல்லாஹு தாலாவை சந்தோஷப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த வரி லா இலாஹ இல்லல்லாஹ். நீ அல்லாஹு தாலாவுடைய மற்ற எல்லா சிஃபத்துகள், ரஹ்மான், ரஹீம், ஜப்பார், கஹார், சத்தார், மற்ற எல்லா சிஃபத்துகளை சொல்வதை விட லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த உலூஹியத்துல எல்லாமே அடங்கிடுச்சு. அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளும் சேர்ந்ததுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது அதுல நிறைய உள்ள அடங்கியிருக்கு. உள்ள வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம், ஆனா அதோடைய நிறைய மானாக்கள் உள்ள அடங்கியிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிய வேண்டாமான்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா சொன்னது யாருக்கு சொன்னான்? அரபி தெரியாத மக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அரபி தெரிந்த சஹாபாக்களை பார்த்து, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ. அல்லாஹ் தர்ஜுமா அல்லாஹ் சொல்லல, வெறும் அவனுடைய பொருள் அல்லாஹ் சொல்றதா இருந்தா என்ன, அதாவது தெரியும். அவங்க அரபியாச்சு, அவங்க தான் அரபிகள் ஆச்சு. அவங்கள்ட்ட அரபிகள்கிட்ட போய் அல்லாஹ் தஆலா ஃபஅலம் சொன்ன அவசியம் என்ன வந்திருக்கு? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள் நிறைய இல்மு அடங்கி இருக்குது. எனவேதான் அல்லாஹ் தஆலா ஃபஅலம் அறிந்து கொள், அன்னஹு நிச்சய விஷயமாகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு விஷயத்துக்கு அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்றான். ஒன்னு என்ன, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ அறிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் சொல்றான் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் ரசூல் உங்களிலே இருக்கிறார்கள். இந்த ஆயத்து வெறும் சஹாபாக்களுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா, சஹாபாக்கள் கூட அல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் கூட ரசூல்லா இருக்கிறான், சஹாபா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் அதை அல்லாஹ் சொன்ன அவசியமே இல்லை. சஹாபா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறத. அல்லாஹ் வஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிலே அல்லாஹ்வின் ரசூல் இருக்கிறார்கள். எப்ப சொல்லணும்? எப்ப வஅலமுன்னு சொல்லணும்? நம்மளுக்கு கூட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் கியாமத் வரைக்கும் அமல்ல இருக்கு. கியாமத் வரைக்கும் அமல்ல இருக்கு. கியாமத் வரைக்கும் அமல்ல இருக்கு. சஹாபாக்களுக்கு முடிந்த அந்த ஆயத்தா இருந்தா சஹாபாக்களும் மன்சூகா போயிருக்கும். இதுலயும் ஆயத்து குர்ஆன்ல மன்சூகா இருக்கு. அந்த மாதிரி முந்தி கூறப்பட்டிருக்கும், அப்புறம் அல்லாஹ் எடுத்து அந்த ஆயத்தை மன்சூக் ஆக்கிடுவோம். குர்ஆன்ல நாசிக் மன்சூக் உண்டு. சில வருஷம் இறக்கப்பட்டுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை வேணாம்ட்டாங்க. சில மன்சூக் ஆக்கியிருப்பாங்க. கியாமத் வரைக்கும் எந்த விஷயங்கள் அவசிய தேவையோ அதை மட்டும்தான் குர்ஆனில் சொல்லப்பட்டது.
அல்லாஹு தாலா குரான்ல ஹதீஸ்ல நமக்கு தேவையான அனைத்தையுமே சொல்லிட்டான். இனிமே வேற ஒரு ஆயத்தோ ஹதீஸோ நமக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி ஆயத்து ஹதீஸ்ல நமக்கு என்னென்ன ஷர்ரோ தீமையோ எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமே வேற ஒரு ஆயத்து ஹதீஸ் பக்கம் நமக்கு தேவையே கிடையாது. அனைத்தையும் உங்களுக்கு எதுவெல்லாம் நமக்கு நலவோ எத்தையும் ஏவிட்டாங்க. நமக்கு எதுவெல்லாம் தீமையோ அனைத்தையும் தடுத்து விட்டார். புரிஞ்சுதா? சின்ன சின்ன விஷயம் கூட தடுத்துட்டாங்க. நமக்கு இது தீமைன்னு தெரிஞ்சா அது சொல்ல வேணான்ட்டாங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு பாலில் விழுந்துருச்சு, அப்படியே எடுத்து வெளியே போடாதீங்க, அது நல்லா முக்கி உள்ள போடணும். ஏன்னா அந்த ஈயுடைய ஒரு ரக்கிற நோய் இருக்கு, ஒரு ரக்கிற ஷிஃபா இருக்கு. எப்பயுமே உளுந்தா அந்த நோயுள்ள ரக்கையை தான் சாட்சி விழுகுமா. ஆனால் கொஞ்சம் திருப்பி நல்லா முக்கிட்டு வெளியே போடுங்க, ஷிஃபா ஆயிரும்னு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம், அதுக்கும் ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. நமக்கு எதுவெல்லாம் தீமையோ அனைத்தையும் தடுத்து விட்டார்கள். நமக்கு எதுவெல்லாம் நலவோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இனிமே வேற ஒருத்தர் பக்கம் நம்ம கடன் வாங்க தேவையே கிடையாது. வைத்தியநாயகி எல்லாம் சொன்னாங்க, சர்க்கார் நாயகம் வந்து மெட்ராஸ்ல டாக்டர் யூ முகமது இருந்தாராம். டாக்டர் யூ முகம்மதுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சர்க்கார் நாயகம் சிகிச்சைக்கு போனாங்க. சர்க்கார் கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ சர்க்கார் என்ன டயட் சாப்பிடணும், என்ன உணவுகள் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சர்க்கார் கேட்டாங்க. அவன் அந்த டாக்டர் சொன்னாராம், எதுவெல்லாம் ஹலாலோ எல்லாம் சாப்பிடுங்க, எதுவெல்லாம் ஹராமோ மக்ரூஹோ தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாராம்? அஸ்கர் என்ன சொல்லுங்க, இப்ப என்ன சொன்னேன்? இங்கோ இந்திரி நீதான். சர்க்கார் யார்கிட்ட போனாங்க? சர்க்கார் யார்கிட்ட போனாங்க? சர்க்கார் யார்கிட்ட போனாங்க? யார்ட்டி போலையா? டாக்டர் போனாங்க. என்ன கேட்டாங்க? தூக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்பதான் தூக்கி எழுச்சி வரீங்க, தூக்கி போற மாதிரி. யார் தூங்குறாங்க கேள்வி கேட்க போடும். சரி, என்ன சொன்னாங்க? எது எதுவெல்லாம் கயிறோ சர்க்கார் கேட்டாங்கன்னா, இது நாங்க சொல்ற செய்தி, ஆலிமிஸாக நாங்க சொல்ற செய்தியில இது நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டாங்க. அப்பா அந்த டாக்டர் சொன்னாரா, அல்லாஹு தாலா உன்னை ஹலால் என்று இருந்து, அல்லாஹு தாலா உன்ல தீமை என்று இருந்தா ஹலால் ஆக்கி இருக்க மாட்டான். அல்லாஹு தாலா உன்ல நலவு எழுதியிருந்தால் அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்க மாட்டான். அல்லாஹ் உன்னை ஹலால் ஆக்குறான்னு சொன்னா அது முற்றிலும் ஹலால் தான். அதை நாம சந்தேகப்படவே கூடாது. என்னமா காபிர்கள் வந்து சொந்த அக்கா பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்குவாங்க, மாமா வந்து சொந்த அக்கா மகளை கல்யாணம் முடிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு முறை பொண்ணே சொல்லுவாங்க. நம்மள வந்து ஹராம், தாயுடைய சகோதர சகோதரியை ஒரு பெண் நிக்கா செய்வது ஹராம், சொந்த மாமாவை நிக்கா செய்வது சிலாத்துல ஹராம். ஆனா அதே காபிர்கள் சிச்சா பெருத்தா பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சியா. சிச்சா பெருத்தா பிள்ளைங்க இருக்காங்கல்ல, நிக்கா முடிக்க மாட்டாங்க, கேட்ட அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல அப்படி இல்லை, நிக்கா செய்யலாம், சிச்சாவுடைய மகளை பிள்ளைகளை பெரித்தா மகன் நிக்கா செய்யலாம். இஸ்லாம் இப்ப இந்த மாமா புள்ளி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா,
அவர்கள் நிறைய குழந்தைகள் ஊனமா பிறக்கும். பிறக்கும் போதே கையாறு இல்லாம மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கும். மருத்துவர்கள் என்ன பண்றானுங்க, அதை குறிப்பா மாமா பொண்ணுன்னு சொல்லாம நெருங்கிய உறவில் திருமணம் செய்தால் குழந்தைகள் ஊனமா பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த மருத்துவர்கள் சொல்லித்தராங்க. புரிஞ்சுங்களா? எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சிச்சா பறக்கிற முடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். தாராளம் முடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னேன். அவர் திருப்பி கேட்டார், இல்லை உறவுகிற கல்யாணம் நெருங்கிய உறவுற கல்யாணம் முடிச்சா ஊனமா பிறக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னாரு. நீ சொல்றாங்க என் ரப்புக்கு தெரியாதா? நான் கேட்டேன் திருப்பி, என் ரப்பு எப்படி ஹலாலாக்கணும்? அப்படி ஊனமா பிறக்கும் என்று இருந்திருந்தா என் ரப்பு ஹலாலாக்கி இருக்க மாட்டான். என் ரப்பு ஹலாலாக்கலான்னு சொன்னா ஹலால் தான் அது. அதுல நீ சொல்ற ஊனன்னு சொல்ல, அணு அளவு தீமை இருந்திருந்தால் கூட என் ரப்பு ஹலாலாக்கி இருக்க மாட்டான். ரப்பு முற்றிலும் ஹலால். நம்பர் ஈமான். நீ முடிவா நினைச்சா அது ஈமானுக்கு மாற்றமானது. அது ஈமானுக்கே மாற்றமா. அல்லாஹ் நமக்கு எதுவெல்லாம் ஹலாலோ அது நமக்கு முற்றிலும் பரிசுத்தமானது, தையிபானது, மிக மிக நல்லது, மிக மிக ஷிஃபாவானது, மிக 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 நலவானது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அது எல்லாம் நமக்கு ரொம்ப ஷர்ரானது, ரொம்ப கெட்டது. நீ வெளிப்பெல்ல பார்க்காது எத்தனை ஷிஃபாரு நீ சொல்லிக்கிட்டாலும் சரியே. நினைச்ச கண்ணு, சுகர் பேஷண்ட்லாம் ஆப்பிள் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில டாக்டர்கள் சொல்றேன். ஒரு டாக்டர் போயிருந்தேன் ஒரு நாமக்கல்ல, அவர் சுகர் பேஷண்ட் கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் எல்லா பழங்களும் சாப்பிடுங்க, அல்லாஹ்வுத்தாலா இறைவன் ஒவ்வொரு பழகும் சத்து வச்சிருக்கிறான், எல்லாமே அளவா சாப்பிடுங்க, ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிடு. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சு. ஆப்பிளும் சாப்பிடுங்க, ஆரஞ்சும் சாப்பிடுங்க, எல்லா பழங்களும் அளவா சாப்பிடுங்க. அல்லாஹ் எல்லாத்துலேயும் சத்து வச்சிருக்கிறான். எதையுமே நீங்க சுகர் பேஷண்ட் நவுத்தி வைக்காதீங்க, எல்லாத்தையும் அளவா சாப்பிட்டுங்க அவர் சொன்னார். எம்பி டாக்டர் தான் வரும், அவர் சொல்றாரு. அல்லாஹ்வுத்தாலா ஒன்று ஹலாலாக்கி இருக்கிறான்னா இந்த உம்மத்துக்கிற ஷர் இருந்தா கண்டிப்பா ஹலாலாக்கி இருக்க மாட்டான் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு அல்லாஹ்வுத்தாலா லா இலாஹ இல்லல்லாஹ்ல அல்லாஹ்வுத்தாலா அறிந்து கொள் ஏன் சொன்னான்? ஃபலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் சிந்திக்கிறது கடமை உம்மத்து மேல, இல்லைங்களா? அல்லாஹ் குர்ஆன் அஃபலா ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? உள்ளங்களை பூட்டு போடப்பட்டிருக்கிறது சொல்ற இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு ஆயத்தான். ஃபலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்ல போனா ஆலமுல் ஆயாத், குர்ஆன்ல திரும்பி 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 வரக்கூடிய ஆயத்து இதுதான். எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை என்ன? ஐலாஹும் அல்லாஹ் லா தஅபுது இல்லா இய்யா மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. எல்லா நபிமாரும் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளோ அந்த வார்த்தையை ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா? மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இலாஹ் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைய அல்லாஹ் ரசிக்கிறான் ரொம்ப. மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் ரொம்ப ரசிக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை அப்படின்னு சொல்ற அல்லாஹ் ரசிக்கிறா இல்லையாங்க? அதனால அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களும் சொல்லும் போது வகால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து உம்மத்துக்கு சொன்னாங்க மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க,
வந்து என்ன சொன்ன உம்மத்துக்கு மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. பின்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க மாலக்கும் மின் ஒவ்வொரு நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றான் அல்லாஹ் தஆலா, தக்ரார் செய்றான் அல்லாஹ் தஆலா. பொதுவா சொல்லிக்கலாம் நம்ம எப்படி சொல்லிக்கலாம், எல்லா நபிமார்களும் வந்து சொன்ன வார்த்தையாகிறது மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனுக்கு யாரும் இலாஹ் இல்லையா இருக்கும் சொல்லிக்கலாம்ல. ஏன் ரிப்பீட் பண்றான் அல்லாஹ்? அல்லாஹ் ரிப்பீட் பண்றான்னு சொன்னா அது நல்லா மனசுல பதியணும்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் நல்லா மனசுல போய் உட்கார வைக்கதான் அல்லாஹ் ரிப்பீட் பண்றான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரிப்பீட் பண்ணுவாங்க. சில முக்கியமான விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருத்தர் வந்து ரொம்ப கடகடன்னு பேசிக்கிட்டே போனார், சரசரன்னு பேசிக்கிட்டே போனார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் இப்படி சரசரன்னு பேசிக்கிட்டே போக மாட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிறுத்தி அமைதியா பேசுவோம். நினைச்சா எண்ணிடலாம், எத்தனை வார்த்தை சொல்ல பேசினாலும் கைவிட்டு எண்ணிடலாம். அந்த அளவு அமைதியா பேசுவோம். முக்கியமான செய்திகளை 3 தடவை சொல்லுவாங்க, மனசுல பதிய வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இது தக்ரார் அல்லாஹ் ஏன் செய்யறான்? மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை. இல்லம்மா என்னமல்ல வந்துக்கிறான். ஏன் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றான்? அல்லாஹ் அதெல்லாம் நாம பார்க்கறது வந்து சிறுசிகள் தான் இலாவா நம்ம காட்சியளிக்குது. ஃபோன் தான் பேச உதவுது, ஃபேன் காத்து கொடுக்குது, லைட் வெளிச்சம் கொடுக்குது. நம்ம சிறுசிகளை புலங்க 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 நம்மளுடைய ஈமான் டேமேஜ் ஆகிட்டே போகுது. வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன், அப்பயும் ஃபேன் போட்டேன், ஃபேன் போட்டாலும் காத்து வருது. வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் அப்பயும் சோறு சாப்பிட்டேன், சோறு சாப்பிட்டு பசி தீருது. வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன், அப்பயும் தண்ணி குடிச்சேன், தண்ணி குடிச்சாதான் தாகம் தீருது. அல்லாஹ் தாகம் தீர்த்தான். இப்போ சிறுசிகளை புலங்க 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 என்ன செய்யுதுங்க, நம்ம ஈமான் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஹதீஸ்ல வந்து எப்படி உங்க துணிகள் பலதாகதோ, துணி பழசா போயிடுதோ, அவனுக்கு ஈமானும் பழசா போயிடும். சிறுசிகளை புலங்க புலங்க. இப்ப ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்கல்ல, என்னமோ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி ரைட்ல தட்டி ரீஃப்ரெஷ் அமைச்சு பண்ணிக்கிறாங்க, பண்றாங்கல்ல. ஏமா அந்த மாதிரி ஈமான ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. தண்ணி குடிக்கிறோம், அதுக்கு என்ன சொல்லுது? ஆஹா, தண்ணி தான் நம்ம தேவை பூசியது, தண்ணி நம்ம இலாம் அப்படின்னு சொல்லி மனசை வருது. ஈமான் பழசாயிருச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணும். லா இலாஹ இல்லல்லாஹ், தண்ணீரை கொண்டு தேவை பூசியவன் யாரும் இல்லை. ஈமான் ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு, ஈமான் புதுசாய் தோச்சாச்சு, ஈமான் புதுசாச்சு. இப்படி ஒவ்வொரு வருஷம் நம்ம தேவை பூர்த்தி செய்யும் போதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல 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 சிறுசிகளை நம்ம ஈமான் ரீஃப்ரெஷ் ஆகிட்டே போகும். சஹாபாக்கள்லாம் ஒரு சந்திரிச்சுக்கிட்டாங்கன்னா சொல்லுவாங்களாம், தாலோ நுஜத்திது ஈமானா, வாங்க ஈமான் புதுப்பிச்சுக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்குவாங்களாம் சஹாபாக்கு. சந்திச்சுக்கிட்டாங்களே. நாம சித்தனை செய்றோம். நல்லா இருக்கீங்களா? ஊட்ட மழை பெஞ்சா ஊர்ல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் புதுப்பிக்கும். நினைச்சுக்கலாமா?
கால் சே ஹால் ஹோத்தா ஹேன்னு ஃபைஜினா சொல்லுவோம். சொல்ல சொல்லத்தான் ஹால் உண்டாகும். பிறட்ட போய் நம்ம கால் லாயிலாயில சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சொல்ல சொல்ல அந்த ஹால் நம்மள எல்லாம் உண்டாக்கி. வாயெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கல்புல ஹால் வச்சிருக்கு. இப்போ பார்த்தா லாயிலா சொல்லிட்டே இருக்கணும். எந்த வஸ்து எடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ். டீ எடுக்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ். கிளாஸ் எடுக்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ். என்னமா லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம அடிக்கடி வாயில சொல்லணும். சொல்ல சொல்ல ஈமான் ஆகிட்டே இருக்கும், ரீஃப்ரெஷ் ஆகிடும். புரிஞ்சுங்களா? இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் எதை நஃபி செய்து? சிறுசுகள் நஃபி செய்து. படைப்புகளில் காண உலூஹியத் படைப்புக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுதா இல்லையா? இந்த ஆலம் ஆலம்னு சொல்றது மாசிவல்லா, அல்லா அல்லா வஸ்துக்களுக்கு ஆலம்னு சொல்றோம். இந்த மாசிவல்லா வந்து மூணா பிரிச்சுருக்காங்க சூஃபியா. என்னென்னவை? மாசிவல்லா அல்லா அல்லா சிறுசிகளை சூஃபியாக்கள் மூணு ஆலங்களா பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன ஆலமா? முசமையில் சொல்லுங்க. சிறுசிகளை அல்லாஹு தஆலா மூணு ஆலங்களா பிரிச்சிருக்கிறான். என்ன ஆலங்கள் சொல்லி பார்க்கலாம். அவரையும் ரசீல் சிறுசிகள் அல்லாஹு தஆலா மூணு ஆலங்களா அல்லாஹ் பிரிச்சிருக்கிறான். அது என்ன ஆலம்மா? நில்லுமா, ஸ்டாண்டப்மா. என்ன ஆலம்மா அது? மூணு சில்லா இருந்துச்சு இல்ல, நாலாவது சில்லா இது என்ன? நாலாவது சில்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது. அது யாருமா? ஸ்டாண்டப் இல்லைமா. ஆலமே ஷஹாதா, ஆலமே பர்ஸக், ஆலமே அமர். சத்தமா சொல்லுங்க. ஸ்டாண்ட் அப். ஆலமே அமர், ஆலமே ஷஹாதா, பர்ஸக், ஆலமே அமர். இந்த மூணு வகையான ஆலங்களை அல்லாஹ் பிரிச்சுக்கிறான். ஆலமே ஷஹாதா சொல்றது பிரத்யட்ச உலகம், நம் கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். என்னமா? கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். இந்த ஆலமே ஷஹாதா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா? நீங்க சொல்லுங்க. ஆலமே ஷஹாதா இருக்குல்ல, அதை வந்து சூஃபியாக்கள் 4ஆ பிரிச்சது. என்னன்னா சொல்லுங்கம்மா. ஹைவானாத், நபாதாத், ஜமாதாத், இன்சான். ஜமாதாத், ஜமாதாத்னா தாது வர்க்கம். அதாவது இரும்பு, தங்கம், வெள்ளி, கல்லு, மண்ணு, இதெல்லாம் ஜமாதாத் தான். திடப்பொருட்கள் சொல்லுவாங்க. என்னமா? திடப்பொருட்கள், திரவ பொருட்கள் எல்லாமே ஜமாதாத். திடப்பொருட்கள், திரவ பொருட்கள், தங்கம், வெள்ளி, கல்லு, மண்ணு, கரடு, அலுமினியம், செப்பு, சில்வர் எல்லாம் இதுதான். இதுங்க ஜமாதாத், உலோக பொருட்கள். கண்ணு தூங்கக்கூடாது, மோத்த கழுவிட்டாங்க இல்லையா? ரெண்டாவது என்னங்க? நபாத்தாத், செடி கொடிகள், வளரக்கூடியவைகள். செடி கொடி, மரம், பேனர்கள், வயல், புற்பூண்டுகள். இவர் ஜமாதாத் வளராது. திடப்பொருட்கள் சேருங்க,
கல் வளர்ந்துட்டே போகுமா? வளர்ந்துட்டே போகாது. நபாத்தாத் இருக்குதே வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம என்ன செய்யும்? அப்போ கல், செடி, கொடி, மரம் இதெல்லாம் வந்து நபாத்தாத், தாவர வர்க்கம். மூணாவது என்ன? ஹைவான், உயிரினங்கள். ஆடு, மாடு, கோழி, குதிரை, எல்லா வஸ்துக்களும். நாலாவது இன்சான், மனித வர்க்கம். இந்த நாலும் சேர்ந்தது தான் ஆலமே ஷஹாதான்னு சொல்றது. ரெண்டாவது ஆலமே பர்சக். ஆலமே பர்சக்னா என்னமா? கனவுலகம். என்ன உலகம்? கனவுல சல்மான் இப்ப கூட படுத்திருந்தார். கனவுல எங்கேயோ போயிட்டார், அமெரிக்கா இருக்கிற மாதிரி, அங்கிருந்து அப்படியே ஏர்போர்ட்டு போற மாதிரி, ஃபிளைட்ல பறக்கிற மாதிரி கனவு காண்டார். என்னமா? இப்போ கனவுல பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மாதிரியே தெரியும், இங்க இருக்க தெரியாது. அசல்ல அப்படியே பறக்கிற மாதிரியே தெரியும். நினைச்சா கனவுல ஒரு ஆளு கண்ணாடி கண்ணாடி விற்கிறதுக்காண்டி 10 காடி வாங்கியிருக்கிறான். கொண்டு போய் கடையில் ஒரு கூடையில் வச்சு வித்துட்டு இருக்கிறான். அப்படியே லேசாக தூங்கிட்டான். கருப்பட கோட்டை, அப்படி மனக்கோட்டைங்கிறாங்கல்ல, இந்த கண்ணாடி விற்று நான் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவேன், பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவேன். கோடீஸ்வரராகி அதான் அப்புறம் நான் மிகப்பெரிய உலகத்திலேயே பேரழகி ஒரு பொண்ணை கல்யாணம் முடிப்பேன். அவன் என்னை எதிர்த்து பேசுவான், அவளை எட்டி உதப்பேன்னு உதச்சானா. முன்னாடி உள்ள அந்த கூடை கிணறுலாம் உடஞ்சி போச்சான். அவளை எட்டி உதப்பேன்னு உதச்சான் பாருங்க. தூக்கத்தை நெசமா வச்சுட்டான். ஏதோ வச்சுட்டான், முன்னாடி கண்ணாடிலாம் கொட்டி போச்சு. அப்பதான் முடிச்சிருக்க, ஓ கனவு கண்டுட்டு இருக்கனா அப்படின்ட்டான். நினைச்சுங்களா? அப்ப கனவு உலகம் என்னங்க? இருக்கிற மாதிரியே தெரியும், அது இருக்காது, வெளியே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதேதான் ஆலய பர்சக் அப்படிங்கிறது, மரணத்துக்கு பின்னா உள்ள உலகம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மின் வராயிஹிம் பர்சகுன் இலா யௌமி யுபஅஸூன். மரணித்த பின்னால் பர்சக் என்று உலகம் இருக்கிறது, மறுமை நாள் வரை. நல்லா சொல்றான் குர்ஆன். பர்சக் உலகம் அதே மாதிரிதான். அங்க போய் கஷ்டம் அங்க நல்லவராக இருந்தால் சுகம் அனுபவிப்பாங்க, கெட்டவராக இருந்தால் கஷ்டம் அனுபவிப்பாங்க. எல்லாமே இருக்கும், வெளியே தெரியாது. வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா ஜனாதா தான் கிடக்கும். கொரோனா கட்சி பார்த்தா கல் வெறும் எலும்பு கூடு தான் இருக்கும். என்னவா இருக்கும்? எலும்பு கூடு தான். எலும்பு பார்த்துருக்கியா? எலும்பு கூடு பார்த்துருக்கியாப்பா? பார்த்துருக்கியா? எங்க பார்த்த? பிளாஸ்டிக்ல பார்த்துருக்கியா? எலும்பு கூடு, எலும்பு கூடு பார்த்துருக்கியாப்பா? எலும்பு கூடு, தலை, கல்லுக்கு நெசமான எலும்பு கூடு எங்கே பார்த்த? கபூர் எலும்பு கூடு இருந்துச்சா? எந்த ஊர்ல? ராசிபுரத்தில் நிறைய பல்லவட்டியில் பார்க்கலாம். பல்லவட்டியில் எதுவும் தோண்டனா அங்க எந்த ஊர்ல மூத்தாப்போ அங்கே அடக்கிறாங்க இங்கே ஒன்று. அதனால நல்ல பெரிய பெரிய தலையே கிடைக்கும். அப்படியே தலை, கை, காடு எல்லாம் எலும்பு எலும்பா கிடக்கும். அதை மூதனாத்தி உரம் வச்சிருவாரு, மண் வெட்டுறவங்க. மறு கபருசை அடக்கும் போது அதை கவுரு அடைச்சிட்டு ஓரமாக இதையும் போட்டுருவாங்க. பழைய மண்டை ஓடு, கை காலெல்லாம் உள்ள போட்டு அடக்கிடுவாங்க. எங்க பரவாட்டி வெளிப்பல்ல பார்க்க தெரியாது. ஆனா அவர் நல்லவராக இருந்தால் சுகம் அனுபவிப்பார்கள், கெட்டவராக இருந்தால் கஷ்டம் வெளியே தெரியாது. அது பர்சக்குடைய ஆழம் என்று பெயர். வெளிப்பல்ல ஜனாதா கிடக்கும், சுகம் கஷ்டம் ரெண்டுமே அனுப்பிச்சிருக்கு.
கபூர் சொல்றது, கபூர்ல எழுந்து உட்கார வைப்பாங்க மலக்குகள், கண்ணுக்கிட்ட தூரம் விசாலமாகும் சொல்றாங்களம்மா. கண்ணு விசாலமான பக்கத்துக்கு அப்புறம் அடிச்சு போக வேண்டியதான். கபூரும் இதுக்கு பேர் அல்ல, மன்னரை வாழ்க்கையின் தனி ஒரு அது உலகம். அது எத்தனை பேரை சிங்கம் முழுங்கிடுது, சில பேரை எரிச்சு சாம்பலாக்கி கடலை தூவிடுறாங்க, அவங்கள கபரி விடலாம். இதெல்லாம் கபருங்கிறது, கபருங்கிறது தனி உலகம். அது அது ஒரு சவாரி. அந்த கபரு உலகத்துக்குன்னு தனி உடல் வழங்கப்படும். அந்த உடல் நன்மையும் சுகத்தையும் அனுபவிக்கும், சிரமத்தையும் அனுபவிக்கும். மறுமையில அல்ல எல்லா சூரிய அழியும், அந்த கூட அழிஞ்சு போயிடும். திருப்பி மஹ்ஷருடைய பெருமையில் அங்க தனி உடல் வழங்கப்படும். அங்க அல்ல வேறு உடல் அல்ல வழங்குவான். அல்லாஹ் ஆலமே அம்ருடைய அல்லாஹ் ஆலமே அந்த மஹ்ஷருடைய உலகத்துக்கு அல்ல வேற உடல் அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் இந்த உலகத்து உடல் வேற, வருசக்கூடிய உடல் வேற, மறுமை உடல் வேற, வேற வேற உடல். கண்ணு விளங்குதா? நாம ஒண்ணுதான், உடல் மட்டும் சவாரி மட்டும் மாற்றம். இது ஒரு சவாரியோட நம்முடைய நாம் போறது ஒரு சவாரி தான். இந்த கண்ணு காது மூக்கு இந்த உடல். அடுத்து வேற சவாரி மாறிடுவோம். ஹஜ்ஜு போறோம், இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் டூ வீலர்ல போறோம், டூ வீலர்ல அங்கன்னு ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின்ல இறங்கி ஸ்டேஷனுக்கு எப்போ கார்ல போறோம், அங்கன்னு ஃபிளைட்ல போறோம், அங்க இறங்கி பார்த்தா அழகான ஏசி பஸ் வருது, அதில் ஏறி காபத்துள்ளாக்கு போயிடும். மோட்டர் பைக்கு, ட்ரெயின், காரு, விமானம், பஸ்ஸு சவாரி மாற்றி நாம் மாறுறோமா? நாம தான் போறோம் வெவ்வேறு சவாரியில். அந்த மாதிரி இந்த உடல் வழங்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் வாழ்றதுக்காண்டி வழங்கப்படும். பருசகல மூத்தா போனா வேற ஒரு வழங்கப்படும், அங்கிருந்து மஹ்ஷர்ல வேற உடல் வழங்கப்படும். நம்ம சவாரி செய்வதற்காக உடல் வழங்கப்பட்டிருக்கும். அப்ப ஆலமே பருசகன்னு சொல்றதுங்க கனவுலகம். மூத்துக்கு பின்னால் மஹ்ஷர் வரை உள்ள உலகத்துக்கு பேர் ஆலமே பருசக். ஆலமே பருசக்ல காட்சிகள் தெரியும், சூரத் இருக்கும், ஆனால் உடைதல் முறிதல் இருக்காது. சொல்லுவாங்க, உடைதல் முறிதல் இருக்காது, ஆனால் சூர ஷக்கல் இருக்கும். மூணாவது ஆலமே அமர்னு ஒன்று இருக்கு, அது கண்ணையும் தெரியாது, சூர ஷக்கல் இருக்காது. இது மாதிரி ரூஹு மாதிரி. ரூஹு பார்த்துருக்கீங்களா? ரூஹு பார்த்துருக்கீங்களா? ரூஹ் அகல், அறிவு, சிந்தனை, இதெல்லாம் ஆலமே அம்ரு சம்பந்தப்பட்டது. அதுக்கு உருவம் இருக்காது. ஆலமே ஷஹாதால உருவம் இருக்கும், சூர ஷக்கல் இருக்கும், ஹிர்க வித்தியாம் உடைதல் உரியல் இருக்கும். ஆலமே பருசக்குடைய உலகத்துக்கு சூர ஷக்கல் இருக்கும், ஹிர்க வித்தியாம் இருக்காது. ஆலமே அமருடைய உலகத்துக்கு சூர ஷக்கலே இருக்காது. இருக்கிறது உண்மை, ஆனா பார்க்க முடியும். ரூஹ் மாதிரி. ஆக போறானா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது லா எதை நஃபி செய்து? ஆலமே ஷஹாதால உள்ள எந்த சிருஷ்டியும் என் தேவை பூசிய முடியாது இல்லல்லாஹ். ஆலமே பருசகல உள்ள எந்த சிருஷ்டியும் தேவை பூசிய முடியாது இல்லல்லாஹ். ஆலமே அமுர்ல உள்ள எந்த சிருஷ்டியும் என் தேவை பூர்த்தி செய்ய முடியாது இல்லல்லாஹ் அப்படின்னு நஃபி செய்து. என்னமா 4 ஆலமே ஷஹாதா 4 சொன்னேன். என்ன சொன்னேன்? முஸ்லிம் எழுதுறீங்க, ஓகே, இருஃபான் எழுதுறீங்க. ஆலமே ஷஹாதா 4 என்ன சொன்னீங்க?
ம். ஆ. ம். இல்ல ஓரமா இல்ல. நபாத்தாத், ஜமாதாத், ஹைவான், இன்சான். நாங்க என்ன பேருங்க? ஆரம்ப ஷஹாத். இந்த இன்சான்ல யாரெல்லாம் இருக்கிறா? மூமின், முஸ்லிம், முஷ்ரிக், முனாஃபிக், முர்தத், யஹூதி, நசரா. உலகத்தில் முஸ்லிமாகட்டும் மூமின் எல்லாரும் இன்சான் தான். இவர்கள் யாரும் உன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. மூமின், முஷ்ரிக், காஃபிர். காஃபிர் தேவை பூர்த்தியாது இல்லைங்க. காஃபிர் தேவை பூர்த்தியாத காஃபிர் கொண்டு பால் கேட்குறான், முஸ்லீம் கேட்குறான், பால் கேட்குறான், முஸ்லீம் பால் கேட்குறான். குப்பை யார் வர்றா? முஸ்லீம் குப்பை வர்றாங்க. இதுவே காஃபிரும் சேவை செய்கிறாங்க. பால் கறக்குறாங்க, பால் கொண்டாந்து தர்றாங்க, குப்பை எடுக்கிறாங்க, சைக்கிள் வேலை பார்க்குறாங்க, மோட்டர் விட்டு டிரைவராக வேலை பார்க்குறாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான காஃபிர்களுக்கு கொண்டு அல்ல நம்ம தேவை புருஷனா இல்லையா? முஸ்லிம், முஃமின், காஃபிர், முஷ்ரிக் இவர்கள் யாரும் என் தேவை பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா முஸ்லிம்ல அவுலியாக்கள், அபுதால்கள், குத்துப்மார்கள், கௌசுமார்கள் இவர்கள் அத்தாக்கே அம்பியா நபிமார்கள். நபிமார்களையும் ஹத்தாக்கே சையீதுல் அம்பியா எல்லா நபிமார்களும் தலைவர் கண்மை நாயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. புரிஞ்சுங்களா? அபாதாத், ஜமாதாத், ஹைவான், இன்சான் தேவை செய்ய முடியாது. இன்சான்ல முஸ்லிம், முஷ்ரிக், முனாஃபிக், முர்தம் தேவை செய்ய முடியாது. அதிலே முஸ்லிம்லேயே அவுலியாக்கள், குத்துப்மார்கள், கௌசுமார்கள், ஹத்தாக்கே அம்பியா நபிமார்கள் நம்ம தேவை செய்ய முடியாது. நபிமார்களின் தலைவராய கண்மை நாயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வளோ பெருசு. நீ ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்குள்ள ஆலமே ஷஹாதால உள்ள எல்லா வஸ்துவும் இங்க நஃபி செய்யணும். இந்த கல்லு, மண்ணு, கரடு, பூமி, வானம், சூரியன், சந்திரன், ஃபேனு, லைட்டு, கல்லு, கண், மரடு, தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் நஃபி செய்யணும். அப்போ நபாத்தாத்துக்கு வரணும். எத்தனை செடி, கொடி, மரம் நம்ம தேவை செய்தா இல்லையா? போட்டுருக்க ஜுப்பா என்னங்க? பஞ்சு. அதுவும் ஒரு தாவரம் தான். போட்டிருக்க உபயோகிக்கிற பாய் அது ஒரு கோரைக்கிறது, அது ஒரு தாவரம் தான். சாப்பிட்ற உணவு அதுவும் மரம், செடி, கொடி தான் இல்லைங்களா? எத்தனை தாவரத்துக்கும் நம்ம தேவை பூர்த்தி ஆகுது. ஆகுதா இல்லையா? அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யணும்? முதல்ல ஜமாதாத் நஃபி செய்யணும், அப்புறம் நபாத்தாத் செடி வச்சு நஃபி செய்யணும், அப்புறம் ஹைவானாத் நஃபி செய்யணும். விலங்கினங்கள் நம்ம தேவை பூர்த்தி இல்லை பாய். ஆடு மாடு தேவை பூர்த்தி செய்யவே இல்லையா? பூர்த்தி இல்லையா? மாடு பால் டெய்லி பால் குடிக்கிறீங்களா பாய்? மாடு தேவை பூர்த்தி இல்லையா? மாடு தேவை பூர்த்தி இல்லையா? எவ்வளோ மாடு நம்ம தேவை பூர்த்தி செய்யுது? மற்ற விலங்கினங்கள் நம்ம தேவை பூர்த்தி தான் செய்யுது இல்லையா? இப்போ எல்லா விலங்கும் நஃபி செய்யுது. அப்போ இன்சானுக்கு வரணும். இன்சான்ல யாரும் நம்ம தேவைப்பட்டு செஞ்சா அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்த மாமா, மச்சான், சொந்த பந்தம் இவர்கள் யாரும் நம்ம தேவைப்பட்டு செய்ய முடியாது. அவங்க நஃபி செய்யணும். யார் நஃபி செய்யணுமா? இன்சான் நஃபி செய்யணும். அப்புறம் ஆலமை பர்சக்குக்கு வரணும். ஆலமை பர்சக்ல கபூர்ல என்னை காப்பாற்றவங்க யாருமே இல்லை. கபரோ கபருடைய அமலுக்கு வழிகளோ என்னை காப்பாற்றாது. அங்கேயும் அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றணும். கபரோட ஃபீஸ் செய்யணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஆரம்பி அமருக்கு வரணும். என் ரூ என் தேவைப்பூர் செய்யாது, என் அக்கல் என் தேவைப்பூர், அறிவு என் தேவைப்பூர் செய்யாது. அதையும் நஃபி செய்யணும். கண்ணுங்களா? இப்படி நஃபி செஞ்சா அதுதான் உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால தான்
அலி ரலியல்லாஹு சொன்னதா ஃபைதி சொன்னாங்க, யார் லா இலாஹா இல்லல்லாஹ் லா நீட்டு சொல்றாங்களோ, ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா 4000 பெரும்பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொன்னதா ஃபைதி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லு பாய். லா இலாஹா இல்லல்லாஹ். லாவை நீட்டி சொன்னா, ஒரு தடவை சொன்னா 4000 பெருமை அதெல்லாம் மன்னிச்சிடறாங்க. ஏன்னா அந்த ஒரு லாக்குள்ள நம்ம ஆலமே ஷஹாதாவை காலி பண்ணும், ஆலமே பரிசவை காலி பண்ணும், ஆலமே ஷஹாதால நபாத்து ஜமாதாத்து ஐவனாத்து இன்சான காலி பண்ணும். இவ்வளோ பேரையும் மனசுல கொண்டு வந்து ஒவ்வொன்னா நஃபீஸ் செய்யறதுக்குள்ள இழுக்க வேண்டியதா போயிருக்கு. லா இவை இல்ல 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 இவை இல்ல இல்ல இவை இல்ல இல்ல இவை இல்ல இல்ல இல்லல்லா. இவைகள் இருக்கிற அல்லா தான் நம்ம தேவைப்பட்டு செய்யறோம் அப்படின்னு அல்லாத விஷயமா செய்யறோம். என்னமா நீட்ட வேண்டியதா போயிடுச்சு. தராவியில் ஓதுறாங்கல்ல, சுபஹானதில் முல்கி வலமு வதுலும் மினல்லாஹி வ நிஅமா வாஃபியத்தும் வஸ்ஸலாமா. லா ரீடம் இப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் ரீடம் அர்த்தம் பண்ணிட்டு வா. லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹி 19 இன்னைக்கு போற ஒன்றும் 10 நாள்ல முடிஞ்சிடும். அப்புறம் சுபானதில் முல்கி வல மலக்கூத்து நீ போய் இஷா தொகுத்து சொன்னா எல்லாம் கேள்வி பண்ணி சிரிப்பாங்க. பள்ளியாசல உட்காந்து இஷா முடிஞ்சிட்டு ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா வ ஆஃபியத்தும் வ ஸலாமா கத்தன்னு வச்சுக்க. என்ன செய்வோம் எல்லாரும்? ஜென்மம் ஆயிரத்தி அச்சத்துக்கு சொல்லுவோம். என்னப்பா எல்லாம் 10 நாள் முடிஞ்சிடும். ஃபதுலும் எல்லாம் கூட முடிஞ்சிடும். முஸையிருல் மஸ்ஜிதி வல் மிம்பரி வல் மெஹராப் எல்லாம் முடிஞ்சிடும். என்னமா இஷாதர் பிரதேசம் பூட்டிடுவாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபதுலும் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, யார் அறிவாளின்னு பார்க்கலாம் அவங்க. ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா வ ஆஃபியத்தும் வஸ்ஸலாம். அதையும் நஸபியா செய்றோம். ஃபதுலும் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா வ ஆஃபியத்துன்னு சொல்லாம தண்ணியை சொல்றோம். யாருக்கு தெரியும்? சொன்ன பரிசு 10 ரூபா இன்ஷா அல்லாஹ். பை ஜுவைல் என் நஸபியா செய்றோம். அதான் சொல்லுங்க. சொல்லுங்க. நஸபியமா செய்றோம். ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தும் வ ரஹ்மா வ ஆஃபியத்தும் வ ஸலாமா. நஸபியா செய்றோம். அது மஃபூல் கண்ணு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கன்னு போக்கப்பட்டிருக்கு. என்ன இருக்கு? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்க, இந்த தராவீஹ் தொழுது பரக்கத்துல உன்னை கேட்கிறோம் அல்லாஹ். ஃபதுலன் உன்னுடைய ஃபதுலை கேட்கிறேன். மினல்லாஹி வ நிஅமத்தன் நிஅமத்தை கேட்கிறேன். வ மக்ஃபிரத்தன் மன்னிப்பை கேட்கிறேன். வ ரஹ்மா ரஹ்மத்தை கேட்கிறேன். ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா மக்ஃபிரத்தையும் ரஹ்மத் அருளையும் கேட்கிறேன். வ ஆஃபியத்தன் வ ஸலாமா சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சலாமத்தான வாழ்க்கையையும், சண்டை சச்சரவு இல்லாம சலாமத்தான வாழ்க்கையையும் உன்னிடத்தில் கேட்க போகப்பட்டிருக்கு.
இன்னி அஸ்அலுக்கன்னு போகப்பட்டிருக்கு, ஃபேல் போகப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஃபேலு போகப்பட்டிருக்கு. இது எல்லாம் மஃபூல் பாய். சத்தமா சொல்ல போறோம். ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா வ ரஹ்மா வ ஆஃபியத்தன் வஸ்ஸலாமா. இந்த அத்தனையும் ஃபதுல் கேட்கிறேன், ஃபதுலம் நிஅமத் கேட்கிறேன், மக்ஃபிரத் கேட்கிறேன், ரஹ்மத் கேட்கிறேன், ஆஃபியத் கேட்கிறேன், சலாமத் கேட்கிறேன். இத்தனையும் கொடுப்பவன் யாரும் இல்லை. அதான் அடுத்த ஆயத்துல சொல்றோம். ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா வ ஆஃபியத்தன் வஸ்ஸலாமா. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அவன் ஒருத்தன் தான் பெருசு, அது எல்லாம் சின்னது. மஃலுக் எல்லாம் காசு பணம் வீடு வாச சொந்த பந்தம் அம்மா அக்கா எல்லாம் சின்னது. அவன் ஒருத்தன் தான் பெருசு, அவன் ஒருத்தன் தான் பெருசு. இது கண்ணுக்கு தெரியும், பெருசா கண்ணுக்கு தெரியணும். நீ அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது எல்லாம் மறைஞ்சிடணும், கண்ணு எல்லாம் மறைஞ்சிடணும். யார் தெரியணும்? அக்பர் தான் தெரியணும். மொத்த எல்லாம் மறையணும். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அவனுக்குத்தான் எல்லா புகழும் அவனுக்குத்தான் முடியும். முஸ்லிம் போடுவாங்க. எல்லா புகழ்னா என்ன? உலகத்தில் யார் யாரை புகழ்ந்தாலும் சரி, ரப்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டாலும் சரி, அந்த ரப்பு அடியானை புகழ்ந்தாலும் சரி. சில சமயத்தில் ரப்ப அடியான் அல்லா புகழ்றான். நம்ம ரசூல்லா பார்த்து இன்னக்கல்ல அலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறீங்க. நற்குணத்தை கொடுத்ததே மௌலாதான். அல்லா புகழ்றான். இன்னக்கல்ல அலா ஹுலுகின் அதீம். ரப்பு தன்னைத்தானே புகழ்ந்தாலும் சரி, ரப்பு அடியார்களை புகழ்ந்தாலும் சரி, அடியார்கள் ரப்பை புகழ்ந்தாலும் சரி, அடியார்கள் ஒருவருக்கு ஒருவர் புகழ்ந்து கொண்டாலும் சரி, இது எல்லா புகழும் சொந்த அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஏன்னா அடியாரையா புகழ்றான். ரசித் பாய் சூப்பரா நல்லா பாடம் படிச்சிருக்கு பாய், நல்லா பாடம் சில கிளாக்கு வரீங்க பாய், நல்லா பாடம் படிக்கிறீங்க பாய், புகழ்றோம். அந்த குரல் யார் கொடுத்தது? அந்த இல்மு யார் கொடுத்தது? அந்த குரானுக்கு வரைய அந்த குரல் கொடுத்தது யாரு? நாவு கொடுத்தது யாரு? அந்த புகழுக்கு சொந்தக்காரன் அசல்ல யாரு? அல்ல. வலில்லாஹில் ஹம்த். எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர யாரு? என்னம்மா சூஃபியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கம்மா, நாம டக்குன்னு அல்லாவை அறிய முடியாது, அல்லாவை டக்குன்னு அறிய முடியும். அதனால நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் விலை கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா விலை கொடுத்துருக்குறான். 10th 2 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் = 8 ஸ்கொயர்னு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. விளங்குமா என்னன்னு? முதல்ல 1ஆம் கிளாஸ்ல எல்கேஜியில் படிக்கணும். 1 1 2 கொஞ்சம் கொஞ்சமா 5 8 40 6 48 அப்புறம் தான் அந்த மாதிரி நமக்கு சூஃபியாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலை கொடுக்குறாங்க. எடுத்தோடனே பெரிய நாம இல்லை அல்லாஹ் தான் கொண்டிருக்கிறான், நாம அதம் அல்லாஹ் மௌஜூதுன்னா நமக்கு ஒன்றும் விளங்காது. ஷேகுமார் என்ன செய்யறாங்க? ஒவ்வொன்றா படிக்கன்னு சொல்றாங்க. முதல்ல ஆசார் சொந்தம், அப்புறம் ஃபேலுக்கு வாங்க, அப்புறம் சிஃபாத்துக்கு வாங்க, அப்புறம் உஜூதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கண்ணு தாசீன் பாய்ட்ட தாசீன் நீ இல்லப்பா உங்க அண்ணதான் கூட்டிருக்கிறான் அப்படின்னா, நான் தான் இருக்கிறேன், என் கண்ணு தான் இருக்கு, என் காது தான் இருக்கு, எங்க அல்லா எங்க இருக்கிறான் எனக்கு தெரியாது. முதல்ல ஆசார் அல்லா சொந்தமாக்கணும். எப்ப ஒன்றொல்ல சொத்து பத்துலாம் யாருது? சொத்து பத்துனா ஒன்றும் இல்லை, கண்ணும் சொத்து தான், உன் காதும் நல்ல, உன் மூளை சொத்து தான். பெரிய சொத்து போய் மூளை ஹார்ட் சொத்தா இல்லையா? உங்கள உள்ள எல்லா சொத்தும் அல்லா சொத்து. என்ன ஆதாரம்?
உங்களோட உள்ள சொத்து இருக்குல்லம்மா, எல்லா சொத்தும் அல்லாஹ் சொத்து. என்ன ஆதாரம்? உங்க சொத்து உங்க இஷ்டப்படி இயக்க முடியாது. உங்க இஷ்டப்படி நீ மூளை செயல்படுத்த முடியுமா? உங்க இஷ்டப்படி ஹார்ட்டை செயல்படுத்த முடியுமா? உங்க இஷ்டப்படி கையால செயல்படுத்த முடியுமா? எல்லா வகையும் இருக்குது. அடிக்கடி சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, மண்டை மூளை மண்டை கொள்றது கண்ட்ரோல் அல்லாஹ் இருக்குது. கண்ணு உன்னோட மூலி கொள்றது கண்ட்ரோல் அல்லாஹ் இருக்குது. ஹார்ட் நெஞ்சு கூட்டு கொள்றது கண்ட்ரோல் அல்லாஹ் இருக்குது. என்னமா ரத்தம் உடம்புக்குள்ள ஓடுது, கண்ட்ரோல். அப்ப அல்லாஹ்வுத்தான சொந்தமானது நம்ம மில்க் எல்லாமே. இது விளங்குதா இல்லைங்களா? ஈஸியா இது ஒத்துக்கிறோமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இது ஸ்டேஜ் பை 1. ஸ்டேஜ் 1 என்ன? உள்ள எல்லா ஆசாரும் உன் சொந்தம் இல்லை. உன் பேனா சொந்தம் யாருக்கு? உன் சொந்தம். இப்போ எப்போ இது பேனா வாங்குனீங்க, எப்போ இது போன காண போகும், எப்போ உடஞ்சி போகும், எப்போ எழுதும், எப்போ எழுத, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்க மில்காருன்னா தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ உங்கள உள்ள எந்த மில்க்கும் உங்களுக்கு இல்லை. மூலா சோபுரா பணம் வச்சு 100 ரூபா வச்சிருக்காரு. இந்த 100 ரூபாய்க்கு அவரு மாலிக்கா? இந்த 100 ரூபாய் எதுக்கு செலவு அவருக்கே தெரியாது. இந்த 100 ரூபாய் இவருக்கு எதுக்கு செலவழிப்பார்னு அவருக்கே தெரியாது. கடையில் காசு கொடுத்து வாங்குவாரா, பழம் வாங்குவாரா, மருந்து வாங்குவாரா, அல்லது மனைவிக்கு பிள்ளைக்கு ஹதியா கொடுப்பாரா, அவருக்கே தெரியாது. இவர் கண்ட்ரோல்ல தெரியணும்ல இவருக்கு எது செலவழிப்போண்டு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? என்ன உள்ள மில்க் எல்லாம் அல்லாஹ் சொந்தமானது. இது ஸ்டேஜ் 1. என்னங்க? வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். சத்தமா சொல்லுங்க. வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த். வலில்லாஹி மலகூத்து ஸமாவாதி வல் அர்த். வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த். சொத்துங்கிற வார்த்தைக்கு என்னெல்லாம் அரபி வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எல்லாம் யூஸ் பண்ணிட்டான். சொத்து பத்து, கண்ட்ரோல், அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு அரபியில் என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குதோ அதை எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டான். அல்லாஹ் தான் எல்லா சொத்து சொந்தமானது, எல்லா வராசத்தும் அல்லாஹ் சொந்தமானது, எல்லாம் அல்லாஹ் சொந்தமானது. என்னமா நாம எதை எடுத்தாலும் என்ன செய்யணும்? இது என்னுடைய மில்க் இல்லை, அல்லாஹ் கொடுத்து. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எதை எடுத்தாலும் திருப்பி எடுக்கிறோம். ஏன் சொத்து? இது அல்லாவுடைய சொத்து, இது அல்லாவுடைய மில்க், இது அல்லாஹ் பிச்சையா கொடுத்தது. இது அல்லாவுடைய மில்க், இது அல்லாவே பிச்சை. ஒரு கவலை சோறு எடுக்கிறோம், இது அல்லாவுடைய மில்க், எனக்கு அல்லாஹ் பிச்சையா கொடுத்தது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எல்லாத்தையும் அல்லாவுடைய மில்க்னு பார்க்கணும். அல்லாவுடைய மில்க், அல்லாவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவனுடைய சொத்து பத்துக்கு உட்பட்டது. எனக்கு ரொம்ப பிச்சையா கொடுத்துருக்கான், அருளா கொடுத்துருக்கிறான். தகுதியை பார்த்து கொடுக்கல. நம்ம தகுதியை பார்த்தா நம்ம சோத்துல மண்ணை போட்டா கூட தப்பு கிடையாது. நம்ம தகுதியை பார்த்து சோறு போட்டா, நம்ம எல்லாம் பட்னி போட்டு சோறு போட்டாலும் தப்பு கிடையாது இல்லையா? எல்லாம் விதவிதமா கடல் பாசி ரோஸ் கலரா என்னமா என்ன விதவிதமா எல்லாம் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. இத்தனையும் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. என்னமா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? மில்க் அல்லாஹ் சொல்லணும். அடுத்து என்ன செய்யணும்? குவத் அல்லாஹ் சொல்லுமா இல்லைம்மா? இது ஈஸியா நம்பிடலாம். எடுத்தோம்னா என் ஹயாத் இல்லை, இல்லைன்னு சொன்னா அவனுக்கு விளங்காது நமக்கு. ஃபர்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன வரும்? குவத்துக்கு வரணும். சத்து அல்லாஹ் ஈஸியா நம்பிடலாம் நம்ம. ஏன்னா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சத்தா கையில இருக்குது. உடம்பு சரியில்லைன்னா கை ஆட்ட முடியல, நல்லா தான் உட்காந்துருக்குறோம். உடம்பு இடுபடி வந்தா இச்சு நிற்க முடியல, காய்ச்சல் வந்தா இச்சு நிற்க முடியல. கூவத்தா இருந்தா ஏன் எனக்கு இங்கே போச்சு? என்னமா நேற்று கூட நிஜமா சொன்னாங்க. உசேன் போல்ட் ஒருத்தர் இருந்தாராம், அகில உலக குத்துச்சண்டை சாம்பியனா. என்னமா அகில உலக குத்துச்சண்டை
முகமது அலியா? முகமது அலி ஒரே அடி குத்துனா அவள் தான். கிட்டத்தட்ட சில மற்ற குத்துச்சண்டை வீரர்கள்லாம் வந்து வருஷம் வருஷம் மாறிடுவாங்க. அடுத்து வேற இவர் மட்டும் கிட்டத்தட்ட அவர் ஹயாத்தா இருந்த வரைக்கும், அவர் நல்லா இருந்த வரைக்கும் ஒரு 10-15 வருஷம் யாரும் வகிக்கவே முடியல அவரை. 10-15 வருஷம் தொடர்ந்து அவர் தான் வருஷம் வருஷம் சாம்பியன். அவர் தான் ஒரே குத்தம், அதான் மிதிக்க மாட்டான் அவன் ஒரு குத்துலயே. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வீரர். இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் வயசாயிடுச்சு. இப்போ அவரை வந்து போன வருஷம் ஒலிம்பிக் போட்டியில் பரிசு கொடுக்குறான்னு கூப்பிட்டாங்க. 2 பேர் பிடிச்சிட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. கை கை எடுக்குது. அந்த பரிசு கூட தூக்குறா, கை எடுக்குது. ஏன் போச்சு கூவத்து? அடிச்ச ஒரு அடி அடிச்சார 1.5 டன்னு சொன்னியே, அந்த கூவத்தில் எங்கே போச்சு? எங்கே போச்சு கூவத்து? ஊரில் வித்துட்டாரா? வயசான கூவத்தாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துறேன். சர்க்காரு நான் இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 பேர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா, சர்க்கார் கூட லால்பேட் ஷெரீப் போயிருந்தேன். லால்பேட் ஷெரீப் போயிட்டு அப்படியே அங்கே மன்பூர் அன்வார் மாரசாவுக்கு சுற்றி பார்க்க பாப்பா கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு இடத்துல மாடிக்கு படி ஏறிச்சு. 3 ஸ்டெப்பாக ஏறுது. ஃபஸ்ட்டு ஒரு 10 படி, அப்புறம் ஒரு 10 படி, அப்புறம் 10 படி, 30 படி ஏறுது. அது மாடி போகிறது. என்னம்மா, சர்க்கார் சொன்னாங்க, நான் உலகத்துக்கு கட்டினேன் அப்போ இருந்து படிமா இது. நான் வந்து ஒரு தடவை கூட இது 30 படிலையும் ஒரு படி வந்துக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு தடவை கூட ஒரு படி இடம் கிடையாது. நான் 3 ஜம்பில் வந்துடுவேன். ஒரு 10 படி ஒரே ஜம்ப்பு, அங்கே அடுத்த 10 ஒரே ஜம்ப்பு, 3ஆவது ஜம்ப் கீழே வந்துடுவேன். என்னை உஸ்தாமெல்லாம் பூனை கொட்டி கூடுவாங்க. உஸ்தாமா என்னைய பூனை கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்தாம சொல்லுவாங்களாம் சர்க்கார, அவங்க உஸ்தாமெல்லாம் பூனை கொட்டிடுவேன். இவரு தாவி தான் வருவார், நடந்தெல்லாம் வர தெரியாது இவருக்கு. 3 ஜம்பில் கீழே வந்துடுவாங்களாம். திரும்பி 3 ஜம்பில் மேலே போயிடுவாங்களாம். மேலே மாலை ரூம் இருந்துச்சா, கீழே பால் நடக்குமா. நான் 3 ஜம்பில் வந்துடுவேம்மா. என்னம்மா, சுகாதார காலத்தில் ஓதி முடிச்ச போது சர்க்கார் நாங்கள்லாம் சின்ன போகும்போது ராமநாதபுரத்தில் போய் கயிறு வியாபாரம் கூட வரும், நார் வியாபாரம். அப்போ வந்து ஏற்றி விட்டா சிசமே என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்டு ஏற்றி விட்டு நம்ம கட்டு தான் சொல்லி இறக்கி விட்டு பஸ்ஸில் வந்துடுவாங்க. அவன் யாராவது எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்தா வேலைக்கு ஏற்றி விட்ருவான். அவங்க யாராவது 100 ரூபா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா வேலைக்கு ஏற்றி விட்ருவானுங்க. மறுநாள் காசு கிடந்தா ரோடு வராது. பூமி கேட்டால் வேலை கமிச்சிட்டே பண்ணுவோம். ஆத்திரமாக வரும். கஷ்டப்பட்டு போய் காசு கொடுத்துருப்போம், முன்பணம் கொடுத்து வராது காசு. சங்கனா செய்வாங்க. இதுக்கான சமயத்தில் அங்கேயே உட்காந்து லோடு ஏற்றி சர்க்காரே கஷ்டப்பட்டு லாரி ஏறி உட்காந்து அவங்களே லாரியில் வருவாங்க. ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வரைக்கும் லாரியில் வருவாங்க. லாரியை தொத்தி ஏறிமா வருவாங்க. என்ன காட்டுறான்ல, கூவத்து உனக்கு சொந்தம் இல்லை. எங்க போச்சு கூவத்து? இதே கை அதே கால் தான் இருக்குது. கூவத்து எங்க போச்சு? அல்லாஹ்வுத்தாலா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். பின்பாதி கூவத்தின் துஅஃபும் வஷைபா, அவன் உங்களுக்கு வயோதிகத்திலே உங்களுடைய சக்தி எல்லாம் குறைச்சிட்டே போடும். அவலம் யாரோ நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க், அவனுக்கு யார் உங்களுக்கு நீண்ட வயதை அல்லாஹ் கொடுக்கிறானோ அல்லாஹ்வுத்தாலா படைப்பிலே அப்படியே அவர் மாற்றி விடுகிறான். அப்படியே மாற்றி. இப்போ என்ன சொல்றேன்னா, கூவத்து அல்லாஹ்வுன்னு பார்க்கணும். எந்த செயல் செஞ்சாலும் கூவத்து. நீங்க பெரிய பாடம் ரொம்ப நல்லா கவனிச்சுங்க. சில சர்க்காரிகள் சொல்லுவாங்க, நாமெல்லாம் அகலே தரீக்கத்துமா, தரீக்கத்துவாதிகள்.
நம்மளை யாரும் அகல மாரிஃபத்து அகல ஹக்கீக்கு சொல்றது இல்லை. ஹக்கீகத்வாதிங்க மாரிஃபத்தை சொல்றது இல்லை. அகல தரீக்கத்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா, தரீக்கத்துடைய பாடத்தை நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவேன். இந்த ஹக்கீகத் மாரிஃபத்துல அல்லாவே கூட்டிட்டு போக மாட்டாங்க சர்க்கார். அதெல்லாம் அல்லாவுடைய ஃபசில். தரீக்கத்துடைய பாடத்தை தான் நம்ம முஜாஹதா நிறைய செய்யணும், முயற்சி செய்யணும்னு சர்க்கார் நினைச்சேன். ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அல்லாவுடைய கோவத்தை கொண்டு தான் நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம செய்யணும். எந்திரிக்கிறீங்க, அதோட கோவத்தை கொண்டு எந்திரி. நடந்து போறீங்க, கோவத்தை கொண்டு நடந்து போகும். சோறு பிசைறீங்க, அதோட கோவத்தை கொண்டு. கையெழுத்து அல்லாவுடைய கூவத்து நிஸ்பத்தினது, கூவத்து அல்லாவது நிஸ்பத்தினது. இதே நிறைய பேச்சு செய்யும். இந்த பேச்சு அதிகமாக்கணும், புரிஞ்சுங்களா? இது 2வது ஸ்டேஜ் 2. அடுத்து என்ன செய்யணும்? நல்ல கூவத்து எங்க இருந்து கொடுக்குறான்? வானத்தை சொல்லப்பட்டானா? இது கூவத்துங்கிறது சிஃபத், ஜுஹூரே சிஃபாத். அல்லாவுடைய சிஃபத்துடைய ஜுஹூர் தான் கூவத்து. இப்போ ஹயாத் இருக்க போய் தான் நான் கூவத் அசைகிறேன். அல்லாவுடைய இல்மு இருக்க போய் தான் இல்லை அசைவு, நான் அசையணும், எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் உட்காடுறேன். நாட்டை தான் அசைய முடியும். கூவத்து வேணும், பார்வை வேணும், கேள்வி வேணும், பேச்சு வேணும். இதே அடுத்தபடியாக நான் என்ன செய்யணும்? ஆசை கொண்டாடும். நான் மையீத் அல்லாஹ் ஹயாத், நான் ஜாஹில் அல்லாஹ் ஆலிம், நான் முல்தர் அல்லாஹ் முரீத், நான் ஆஜிஸ் அல்லாஹ் காதிர், நான் அசம் அல்லாஹ் சமீ, நான் ஆமா அல்லாஹ் பசீர், நான் அபுக்கம் அல்லாஹ். இந்த பாடத்தை மனசு கொள்வோம். இதை பயிற்சி நிறைய செய்யணும். மை மையத் மை ஜாஹில் மை ஆஜிஸ் மை முல்தர் அந்தி மை பஹரி होंगी अज़ल से वो जिंदा वो आलिम मुरीद और कादिर वो सुनता है भी ना है होंगी अज़ल से அப்படின்னு வைத்து படிக்கிறாங்க. இதை நான் மனசில் கொண்டு அப்போதான் நான் மையத். நீ மையத் என்று அறிந்து கொண்டால் அல்லாவை உன்னிலே ஹயாத்தாக நீ பார்க்கலாம். நீ ஒன்னினை ஜாஹிலாக மடையனாக நீ உன்னை பார்த்தால் உன்னிலே அல்லாஹ் அறிந்து கொண்டு போய் பார்த்து கொள்வாய். நீ ஒன்னு முல்தர் நாட்டம் இல்லைன்னு பார்த்தா உன்னை அல்ல நாடத்தை போறதை நீ கவனிக்கலாம். நீ அல்ல நான் சக்தி இல்லாதவன் என்று பார்த்தால் உன்னில் அல்லாஹ் செயல்படுவதை நீ உணரலாம். நீ உன்னை தூரமாக பார்த்தால் உன்னில் அல்லாஹ் பார்ப்பதை கண்டு கொள்ளலாம். நீ உன்னை செவிடனாக அறிந்தால் உன்னில் அல்லாஹ் கேட்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ ஊமை என்று உன்னை தரிசித்தால் உன்னில் அல்லாஹ் கலாம் செய்வதை நீ கண்டு கொள்வாய். இந்த நான் மையத் அல்லாஹ் ஹயாத்தானவன், நான் மையத் அல்லாஹ் ஹயா, இதே திக்ரா செய்யணுமா? என்னமா வைத்தியநாயகம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாவுடைய 7 சிபத்தையும் ஒன்னா நீ செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ்வுல வாரத்தை 7 நாள் வச்சிருக்கான். வாரத்துல 7 நாள், ஒரு நாளைக்கு ஒரு சிபத்தை வச்சுக்க. நீ ஞாயிற்றுக்கிழமை ஹயாத்துடைய நாள், அன்னைக்கு ஃபுல்லா நான் மையத் அல்லா நீ ஹயாத்தானா, உன் ஹயாத்து கொண்டு தான் ஹயாத்தா. திங்கக்கிழமை ஃபுல்லா நான் ஜாஹில் ரப்பே, நீதான் ரப்பே ஆலி, உன் இல்மு கொண்டு தான் நான் செயல்படுறேன். எல்லாம் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா நான் முழுத்தர் அல்லா, நீ தான் நடத்தி கொடுக்குறேன். புதன்கிழமை ஃபுல்லா நான் ஆஜீஸ் ரப்பே, உன் சக்தி கொண்டு தான் செயல்படுறேன். எல்லாம் வியாழக்கிழமை வந்தா யாரெல்லாம் நான் கூட அல்ல, நீ பார்க்க வைக்கதான் ரப்பே பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை வந்த உடனே ரப்பே நான் செவுட்டு போய் ரப்பே நீ என்னை பார்க்க வச்சு, நான் கூட ரப்பே நீ பார்க்க வச்சிருக்கிறேன். சனிக்கிழமை வந்து என்ன செய்யணும்? நான் அபுக்கும் ரப்பே நீ பேச வைக்கிறேன்ல. எந்த வார்த்தை பேசினாலும் கலாம் அல்லாவுதுன்னு பேசணும். வாரத்துக்கு அல்ல ஏன்னா வச்சு இதுக்கு தான் மாட்டான். உமரால போனீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஏன்னா தவாஃபு 7, சை செய்யறது 7, கல்லடிக்கு போனா 7, எல்லாம் 7 7. எங்க ஹஜ்ஜில் உம்ராவில் முதலாம் உம்ராவுக்கு போனாங்க சக்கா கூட. அங்கே முதல் சுற்றும் போது யாரெல்லாம் நாங்கள் மையத்து நீ ஹயாத்தான ரப்பே, இந்த மையத்து ஹயாத்தான ஒன்றை தவிர யாரை கூப்பிடுவோம்ல,
நாங்க மையத்து, நீ ஹயாத்தானவன், ஓ ஹயாத் இது மையத்து ஹயாத்தான ஒன்றை தவிர யாரை கூப்பிடுவான்ல. ஒரு சிவத்து ஃபுல்லா அது. ரெண்டாவது சித்து ஃபுல்லா நாங்க ஜாகில் ரப்பே, நீ ஆலிபு ரப்பே, இது ஜாகில் ஆலிபு தவிர யாரை கூப்பிடுவான்ல. ரெண்டாவது சித்து ஃபுல்லா. மூணாவது சித்து ஃபுல்லா நாங்க ஆஜிஸு, நீதான் நடக்கக்கூடியவன். இப்படியே ஏழாவது சுத்தும் போது ரப்பே நாங்க அபுக்கம் நீ கலீம், உங்கெல்லாம் இந்த கலி அபுக்கமான நானு கலீமான ஒன்றை தவிர யாரை கூப்பிடுவான்ல. சுத்துறது சுத்தரும். ஏழு சுத்தும், ஏழுக்கு சிபத்து. சில பேர் கையில எண்ணிட்டே வச்சிருவாங்க, சில பேர் கையில எண்ணிக்குவாங்க, 3ஆவது சுத்து 4ஆவது சுத்துன்னு. எவங்க கவலையே தேவையில்லை. கலாம் முடிஞ்சா 7 முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏன்னா 7க்கு 7 வச்சிருக்கோம்ல. கலாம் முடிஞ்சுன்னா முடிஞ்சு, 7க்கு முடிஞ்சு. சைலி அதே மாதிரிதான். என்னமா இதை பயிற்சியாக செய்யும். இது ஸ்டேஜ் பை 3. ஸ்டேஜ் 4 என்ன? என்னமா நான் அதான் அல்லா மூஜு, நான் இல்லை. இப்ப ஹயாத் எங்க அல்ல கொடுக்குறான்? இல்ம அல்ல எங்க தர்றான்? வானகம் தர்றான். அல்லாஹ்வுத்தஆலா கூட இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹயாத்தை விட்டு அல்லாஹ் பிரிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய இல்ம விட்டு ஆலிம் பிரிக்க முடியாது. கூட இருந்தா அல்லாஹ் ஹயாத்தை வெளியாக்குறான், கூட இருந்தா அல்லாஹ் இல்லா வெளியாக்குறான். இல்லில் அல்லாஹ் தான் இருக்கிறான், என்னிலும் அன்பு சாஃபாக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு பாக்குறது. இது ஸ்டேஜ் 4 மாரிஃபத்துடைய ஸ்டேஜ். இது ஷேഖ்மார்கள் ஒவ்வொன்றா நம்ம பழகி கொடுத்தாங்க. நாம முதல் ஸ்டேஜையே நாம பூர்த்தியாக்காம உட்காந்துருக்கோம். என்னமோ முதல் ஸ்டேஜையே நாம எல்லாம் பூர்த்தியாக்காம அடுத்த ஸ்டேஜ் போகணுங்களம்மா. ஏமா 4 மனுசில் இருக்கு, சொல்லுங்க. மனுசில் நாசூத், மன்சில் நாசூத். அடுத்தது மன்சிலுக்கு பேரு சொல்லுங்க. மன்சில் நாசூத், அப்புறம் ஜபரூத், மலகூத், லாஹூத். மொத்தம் 4 ஜபரூத். ஃபர்ஸ்ட் மன்சில் பேர் என்னங்க? மன்சில் நாசூத், மறதி உலகம். அடுத்த உலகம் இருக்கு ஆலமே தரீக்கத்துடைய பாடத்துல காமில அந்த மனுஷனுக்கு போய் மனுஷிலே மலக்கூத். அங்கிருந்து ரூஹுடைய மக்காம் போயாச்சு, சிஃபாத்துடைய மக்காம்ல காமில் ஆயிட்டீங்க. மஞ்சள் ஜபரூத் கிடைக்கும். அங்கிருந்து மைனஹி அக்மோஜூதுக்கு போயிட்டீங்க, மாரிஃபத்துடைய பதில காமில் ஆயிட்டீங்க. மனுஷன் லாஹூத் கிடைக்கும். லாஹூத்துன்னு சொன்னா லாஹூ அங்க எதுவுமே இருக்காது, மூலா மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு சர்க்கார பேசிட்டு இருந்தாங்க. வைத்தியநாயகிட்ட முடிவு பேசிட்டு இருந்தாங்க. சர்க்கார வைத்தியநாயகி சொன்னாங்க, நீங்க அந்த ஸ்டேஜுகளை கடக்காம சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா அடைய முடியுமா? இது சென்னைக்கு போகணும், இப்படி வேலை இருக்கு. காரணத்தை ஆத்தூருக்கு போய் ஆத்தூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி இருந்து விக்கிரவாண்டி, அப்படி அங்கிருந்து திண்டிவனம், அப்படி மெட்ராஸ், வாயிலே பேசுற போய் சேர முடியுமா? கிளம்பணும்ல, நடக்க ஆரம்பிச்சா போய் சேர முடியும். கார் ஸ்டார்டே பண்ணல, ஏன்னா எப்பதான் போய் சேர்றது? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவான்னு சொல்லுவான். உட்காந்துக்கிட்டே இங்க இருந்து சட்டியாடு, எண்ணெய் ஊற்று, வெங்காயத்தை போடு, பச்சை மிளகா போடு, இஞ்சி போடு, தண்ணி ஊற்று, அரிசி போடு, கறி போடு, தம் போடு, பிரியாணி உனக்குதா ஏன்னா இத்தனை போட்டிருக்கோம், எனக்கு வணக்கல கிடைக்க. சமைச்சா தானே வணக்கம். வாயில சொல்லிட்டே போனா நம்மளாம் வாய் சவடாள்கள். மஞ்சளில் ஆகூத்து ஜபரூத்துன்னு பேசிக்கிறோம், நடக்கவே ஒன்று ஆரம்பிக்கல. சாலிக்கு சுலுக் பண்ணவே ஆரம்பிக்கல. அப்படின்னு பக்கம் நடக்க ஆரம்பிக்கணும்லமா, சுலுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி என்னஹும் சுபுலனா. அல்லாஹ் நடக்க ஆரம்பிச்சா தான் அல்லாஹ் வழிகாட்டும். ஒரு ஜான் வந்து அவன் வருவான். அல்லாஹ் சொல்றா இல்லைங்களா, ஃபஃபிர்ரு இலல்லாஹ்,
என் பக்கம் ஓடிவா, நடந்து வா, ஓடிவா, ஓடிவான்னு சொல்றான். என் பக்கம் ஓடிவாங்கிறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன்ல எத்தனை வார்த்தை பேசுற பாருங்கல்ல. அல்லாஹ் போய் நமக்கு அல்லாஹ் கூட சேரணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ற பாருங்க. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், என் பக்கம் ஓடி வாங்குறான் அல்லாஹ். வதபத்தல் இலைஹி தப்தீலா, அவனோடு முற்றிலுமாக சேர்ந்து விடு. ஹனீஃபன், அனைத்தையும் ஒதுக்கியவனாக. அல்லாஹ் தஆலா அவன் பக்கம் நம்ம வழிகாட்டிட்டே இருக்காங்க. ஆக இந்த பயிற்சிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். ஒவ்வொரு ஷேகுமார்களுக்கும் ஒரு லஸ்ஸத் இருக்கும். ஒரு பாடத்தில் ரொம்ப அவங்க லைப்பா இருப்பாங்க. மதாக்குல் அவுலியாய் முக்தலிஃப்னு சொல்லுவாங்க. அவுலியாக்களுடைய இன்பம் டேஸ்ட் மாறுபட்டதா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஜமாலி சர்க்கார் எப்போ போய் உட்கார்ந்தாலும் அல்லாவோட நிஸ்பத் கூவத்தை தான் பேசுவோம். அல்லாவோட கூவத்து கொண்டு தான் செயல்படும். நிஸ்பத் அல்லாவுடையது, கூவத்து அல்லா. இதே தான் பெரும்பான்மை பேசுவோம். ஆமீர் நாயமே உட்கார்ந்தாங்கன்னா பெரும்பான்மையாக அவர்கள் அல்லாவுடைய சிஃபாத்தை பற்றி பேசுவோம். குறிப்பாக அஸ்மால் ஹுஸ்னா அதை பற்றியே பேசுவோம். யாருங்க? ஆமீன். நம்ம ஷேഖனா எப்போ போய் உட்காருங்க, லா மௌஜூத இல்லல்லாஹ் வைனஹி ஹக் மௌஜூத் மா லான இல்லாஹு. எப்போ பார்த்தாலும் எஜமான்ட்ட பொடி எடுத்துக்கோங்க. பொடி டெப்பி எதை கொண்டு காய்ச்சலிக்குது? தகரத்தை கொண்டு. எப்போ பார்த்தாலும் எஜமான் பெரிய உஜூத் படம் தான் பேசுவோம். பெரும்பான்மையா சர்க்கார் சிஃபாத்துடைய படம் கீழ்ப்ப கம்மியாக பேசுவாங்க. பெரும்பான்மை எஜமா எதை பற்றி பேசுவாங்க? உஜூரி படம் தான் பேசுவாங்க எஜமா. என்னமா நம்ம சர்க்காருடைய இன்பம் லா இலாஹ இல்லல்லாஹ் வைனஹி ஹக் மௌஜூத் பேசுவோம். அது காரணம் என்ன காரணம் சொல்லுங்க ஜவானே. ஏன் சார் கொஞ்சம் பேசுவாங்க? இந்த சிஃபாத்து அஃபால் ஆசார் இருக்குல்லம்மா, இது எல்லாமே உஜூதுடைய தவாபியாத் தான். அது எல்லாமே உஜூதுல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிஃபாத்துகள் தான். உஜூதுடைய திறமைகளுக்கு பேர் தான் சிஃபாத். சிஃபாத்துடைய ஜுஹூருக்கு பேர் தான் குவத். குவத்துடைய நதீஜாவுக்கு பேர் தான் ஆசார். வேறுங்களா? வேற பேர் சொன்னேன். உஜூதுடைய கமாலாத்துக்கு பேர் சிஃபாத். சொல்லுங்க. சிஃபாத்துடைய ஜுஹூருக்கு பேர் தான் அஃபால். அஃபாலுடைய நதீஜா விளைவுகளுக்கு பேர் தான் ஆசார். செயல்களால் உண்டான விளைவுகளுக்கு பேர் தான் ஆசார். எல்லாமே இது உஜூதுடைய தவாபியாத் தான். உஜூதில் ஒட்டி இருக்கக்கூடிய திறமைகள் தான். என்னம்மா? உஜூதையே தூக்கிட்டா மொத்தம் தானா வெளியாயிரும். உஜூதை தூக்கிட்டா மற்றெல்லாம் தானாவே வெளியே போயிடும். பாருங்க, இந்த போன்ல பளபளப்பு தெரியுது, கருப்பு தெரியுது, வெண்மை தெரியுது, வெள்ளை தெரியுது, கருப்பு தெரியுது. இது எல்லாத்தையும் நஃபீ செய்யணும் அப்படின்னா மொத்தமா போனை தூக்கிட வேண்டாம். இந்த உஜூதையே தூக்கிட்டா மொத்தம் சேர்ந்த தானாவை தூக்கிற மாதிரி. ஒவ்வொன்னா ஹயாத்து இல்மு இரா தூக்கணும், ஒரு தூக்கிட்டு இருக்கணும். மொத்தமா பைனஹி ஹக் மௌஜூத் தூக்கிடு. உஜூதை தூக்கிட்டா உஜூதுடைய தாவாபியாத் எல்லாம் சேர்ந்து ஒழிஞ்சிரும். இல்லைங்களே உங்களுக்கு கண்ணு உஜூத் தூக்குனா என்னவா? இந்த டெஸ்கில் உள்ள இந்த கருப்பை தூக்கணும், இந்த கோல்டை தூக்கணும், இந்த பளபளப்பை தூக்கணும். ஒவ்வொன்னா தூக்க கஷ்டம். டெஸ்கே தூக்கி அதுக்கு போட்டுரு. இதையே தூக்கிடுமா, எல்லாம் சேர்ந்து போயிருமா இல்லையா? அது மாதிரி சிஃபாத் அஃபால் ஆசார் எல்லாம் உஜூதுடைய தவாபியாத் தான். உஜூதில் ஒட்டியுள்ள தன்மைகள் தான். பைசி நாய் உஜூதியே தூக்கிட்டாங்க. எங்கப்பா நீ இருக்கிறதே போலாதாப்பா.
ஹயாத் ஒண்ணு இல்ல, இல்மு ஒண்ணுது இல்ல, இராதா ஒண்ணுது இல்ல, ஒவ்வொன்றா நஃபீஸ். எப்ப நீ பெரிய பாடத்துக்கு வர்றது? ஒட்டுமா தொடச்சி எடுத்துரு, உஜூதே தூக்கிருட்டான், வைரஹி ஹக் மௌஜூதுல போயிட்டாங்க. அது வந்த உடனே மொத்தம் சேர்ந்து காலியா போயிடுச்சு. மற்ற சேகமாங்கெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தூக்குனாங்க. நம்ம சர்க்கார் அடி மரத்தையே கால வச்சுட்டாங்க. மற்ற சேகமா ஒரு கிளையா வெட்டினாங்க. நம்ம சர்க்கார் அடி மரத்தையே வச்சுட்டாங்க, வேறும் எடுத்தாச்சு. எங்கேயா இருக்கும்? உஜூதியே தூக்கிட்டா அப்புறம் எங்க சிஃபா தூக்கிட்டு இருக்கோம். உஜூதியை தூக்கிட்டா எப்ப மைனஹி ஹக் மூஜூத் வந்துட்டு அப்புறம் எங்க உனக்கு ஹயாத் இருக்கும் போது, உனக்கு இல்மு இருக்கு, இராதா இருக்கும் போது, எப்ப நீயே இல்லாம ஹயாத்து சேர்த்து போயிடும். உள்ள ஹயாத்து எல்லாம் இல்மு இராதா எல்லாம் சேர்த்து போயிடும். அந்த பாடத்துக்கு சேஷமா கொண்டு போயிட்டோம். அதனால இதவே திக்ரா செய்யணும். மைனஹி ஹக் மௌஜூத், மைனஹி ஹக் மௌஜூத், நான் இல்லை, என்ன ஹக்கு தான். என்னமா கண்ணை மூடனா மைனஹி ஹக் மௌஜூத், கண்ணை திறந்தா ஹக் ஸாஹிர் வ சூரத். ரெண்டையும் திக்ரா வச்சுக்கோமா. என்ன செய்யணும்? கண்ணை மூடனா மைனஹி ஹக் மௌஜூத், கண்ணை திறந்தா ஹக் ஸாஹிர் வ சூரத். இதை ஷேகுமார்கள் நமக்கு படிப்படியாக கற்றுக் கொடுக்குறாங்க. நாம் அவைகள் என்ன செய்யணும்? உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு பயிற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்துக்கிற செய்யணும். இன்னைக்கு ஃபுல்லாக மைனஹி ஹக் மௌஜூத், மைனஹி ஹக் மௌஜூத், நான் இல்லை, என் ஹக்கு தான் இருக்கிறான். என் உஜூத் இல்லை, என் சிஃபாத் இல்லை, என் ஃபார் இல்லை, என் ஆசார் இல்லை, என்னது எனது எதுவுமே இல்லை. சொல்லுவாங்க, மேரா முஜ்மே குச் भी नहीं जो कुछ है तेरा. சொல்லுங்க, மேரா முஜ்மே குச் भी नहीं. சத்தமா சொல்லு பாய். மேரா என்னது என்று என்னிலே எதுவுமே இல்லை. ஹயாத்து ஒண்ணுது, இல்மு ஒண்ணுது, இராதா ஒண்ணுது, அஃபார் ஒண்ணு, ஆசார் ஒண்ணுது. மேரா முஜ்மே குச் भी नहीं, மேரா என்னது என்று என்னிலே எதுவுமே இல்லை. மேரா முஜ்மே குச் भी नहीं. சொல்லுங்க, ஜோ குச் ஹை தேரா, எதுவெல்லாம் இருக்கோ எல்லாம் உன்னுடையது. ஏமா தேரா துஜ்கு தே தேனே மே क्या जाता है मेरा. ஒண்ணுதுன்னு சொல்றதுனால ஒண்ணுத என்னக்கு என்ன போகுது? போனை கொடுத்து போலாட்ட போலாம் வச்சு திருப்பி கொடுத்துருங்க. என்னதுன்னு சொல்லிட்டாரு அவரு. என்ன போச்சு அவருக்கு? அவரை கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் சொத்து போச்சா அவருக்கு? ஒண்ணுதுன்னு சொன்னா எனக்கு என்ன நஷ்டம்? அதனால என்ன ஒண்ணுத நஷ்டம் என்ன? தேரா துஜ்கு தே தேனே, சொல்லுங்க, क्या जाता है मेरा. சொன்னாங்க, தேரா துஜ்கு தே தேனே में तू हो जाता है मेरा. ஒண்ணுதுன்னு சொன்னா நீ என்ன வந்துடுற. ஏன் ஹயாத் இல்லைன்னு சொன்னா அவன் என்ன ஹயாத் ஆயிடுறான். ஏன் நான் ஜாயின்னு சொன்னா அவன் என்ன ஆலிம் ஆயிடுறான். நான் அதமாயிட்டு அல்லா என்ன மௌஜூத் ஆயிடுறான். நான் அதமாயிட்டு அல்லா என்ன மௌஜூத் ஆயிடுறான். நான் என்னத ஒண்ணுதுன்னு கொடுத்துட்டா நீ எங்க வந்துடுற. இது விட வேறனா வேறு எனக்கு. அவலம் ரப்பிக்கு அண்ணாவு அலா குல்லி ஷஹீத் ஷஹீத் இந்த மாதிரி சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? நானே கூப்பிட்டுருக்கிறேன். மைத்திர சாத்துக்கோ கியா ஓடாத்துறேன், நானே கூப்பிட்டுருக்க. வேணா வேணும் உனக்கு. எத்தனையோ குழந்தைங்களுக்கு அம்மா அத்தா இல்லை, அனாதை பிள்ளையா இருக்கிறாங்க. இந்த பையனை கூட்டின்னு வெளியே போறேன். அந்த பையன், அத்தா 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, முட்டா வாங்கி சாப்பிடணும். நான் என்ன சொல்லுவேன்? டேய் அத்தாவே கோக்கட்டா கேவல தெரேசா தெரா பாபு ஹே, உங்க அத்தா கூட்டிருக்கிறான். எத்தனையோ அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்படுறான். என்ன 5-10 ரூபாய்க்கு கஷ்டம். நானே கூட்டிருக்கிறேன்டா. உனக்கு என்னடா கவலை? 5-10 கேட்கற, நானே கூட்டிருக்கிறேன், என்ன வேணா வாங்கிக்கிறா. சொல்லுவோமா இல்லையா? ரப்பு சொல்றான், அவலம் ரப்பிக்கு அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். क्या मैं तेरे साथ हूं, ये बस
அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, என்ன அடியானே உன் கூட நானே வேற பத்தாதா உனக்கு, நானே உன் கூட வேற என்ன உனக்கு வேறு உனக்கு. அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, இறை அடியானுக்கு இறைவன் போதுமாகாதா? அல்லாஹுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதுமா, வேற ஒண்ணு வேணுமா உனக்கு? மௌலாவே கூட இருக்கிறேன், என்னுடைய சிறுசீர போய் காசு போனவே அல்லாஹ் ஏறும், அல்லாஹ்வுடைய முகப்பத்து. இதுதான் நம்ம வாழ்க்கையில் லட்சியமா இருக்கும். நினைச்சோமா அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டோமோ அதை அமல்ல செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்வானாக. சுலூக்கு இரெல்லாம் நசீபாக்குவானாக. மௌலா என் பக்கம் அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை, அவன் பக்கம் ஓடக்கூடிய பாக்கியத்தை, ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், அவன் பக்கம் விரண்டு ஓடக்கூடிய பாக்கியத்தை, அவனோட வசூலாகக்கூடிய பாக்கியத்தை. வைத்தியநாயகன் சொன்னாங்க, ஏப்பா நீ ராகியா இருக்காத, வாசிலா இருந்தான். நீ பாதையில் இருக்கும் வரை வழி தவற வாய்ப்பு இருக்கிறது. கொல்லாமடி எப்படி போகணும்னு கேட்டேன், கொல்லாமடி போகணும்னு கேட்டேன் உங்களாட்ட. நேராக போய் இங்கே போய் அப்படி ஏவிஆர் போய் அங்கே ரைட்டில் போய் திருப்பி லெஃப்டில் போய் வழி சொன்னார். என்னதான் வழியில போகும்போது வழி தவற வாய்ப்பு இருக்கு, மாற்றி வேற பாதையில போக வாய்ப்பு இருக்கு. அல் வாசுலா எரிஜியோ, அடைந்தவன் வழி தவற மாட்டான். போய் சேர்ந்துட்டான் அவன் வழி தவற மாட்டான். அதனால என்னை அடைஞ்சிரு, அவன் வழி தவற மாட்டான். பாதையிலே எத்தாங்க இருப்ப நீ, இதனால பாதையிலே இருப்ப நீ. முதல்ல என்னை அடைஞ்சிரு, அப்புறம் நீ வழி தவற வாய்ப்பே கிடையாது. என்னமா அல்ல அல்லாஹ் அல்லாஹ் ஜஅல்னாமில் வாசிலீன், உன்னை அடைந்தவர்கள் ஒருவராக ஆக்கிறல்லா. ரம்ஜானுக்குள்ள உன்னை அடைஞ்சிடணும் அல்ல, உன்னை அடையாம ரம்ஜான்களை கழிச்சிடக்கூடாதா இருப்பே. யாரெல்லாம் ரம்ஜானுடைய பரிசா எங்களுக்கு வசூலை கொடுத்துறியா அல்ல, உன் குருப கொடுத்துறியா அல்ல. உன்னை அடையாம ரம்ஜானை விட்டு போக கூடாது அல்ல. ரம்ஜான் எங்களை விட்டு பிரியறதுக்குள்ள ரஹ்மான் எங்களுக்கு கிடைச்சிடணும் அல்ல. எங்க பார்வையில எங்க கேள்வியில ரஹ்மான் வந்துடணும். நாங்க இல்லாமல் ஆயிரணும், ரஹ்மான் எங்கள்கிட்ட வந்துடணும். நாங்க அதான் அல்லாஹ் உணர்வு எங்களை வந்துடணும். சுத்தமான எங்களை காலி ஆகிடணும். மௌலாக்கள் நிறைஞ்சிடணும் எங்கள்ல. ரம்ஜான் எங்களை போறதும் ரஹ்மான் எங்கள் நிறைஞ்சிடணும் எங்கள்ல. ரஹ்மானை கொடுத்துருத்தா ரம்ஜான் அவனை விட்டு போகணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஜாஹி சய்யிதுல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.